ஒரு வியாபாரி கப்பல்ல பயணம் செஞ்சுட்டு இருந்த போது அந்த கப்பல் கவிழ்ந்துடுச்சு. எப்படியோ ஒரு மரக்கட்டைய புடிச்சு பக்கத்துல இருக்க தீவை அடையிறாரு. அந்த தீவு மக்கள் வியாபாரிய மேலதாளத்தோட வரவேற்று மாலை போட்டு அரசனாவும் அறிவிக்கிறாங்க. வியாபாரிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த தீவுல இருக்கிற ஒரு வயதானவர் கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்கிறாரு. ஆமாம்பா, இனி 2 ஆண்டுகளுக்கு நீதான் இங்க அரசன். அதன் பிறகு கொடிய மிருகங்கள் வாழுற தீவுல ஒன்ன விட்டுடுவாங்க. இப்படித்தான் பல பேரு இங்க அரசனாகி மிருகங்களுக்கு இரையா இருக்காங்கன்னு சொல்றாரு. வியாபாரி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்க, நீ அரசனானதும் முதல்ல வீரர்கள் அனுப்பி அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாட சொல்லு. பிறகு ஆட்களை அனுப்பி விவசாயம் செய்ய சொல்லு. அது மனிதர்கள் வாழக்கூடிய தீவா மாறிடும்னு சொல்றாரு. இந்த யோசனைய இதற்கு முன்பு வந்தவங்க கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க, நான் சொன்னேனே, ஆனா அரச பதவி கிடைச்சதும் சுகபோக வாழ்க்கையில மூழ்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் முடிஞ்சதும் அந்த தீவுல விடப்பட மிருகங்களுக்கு இரையாகி இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த வியாபாரி பெரியவர் சொன்னதன் படியே செய்ய 2 ஆண்டுகள் முடிஞ்சதும் புதிய தீவுக்கு மகிழ்ச்சியா வந்து சேர்ந்தாரு. வாழ்க்கை நம்மள எப்படி வேணும்னாலும் திசை திருப்புங்க. ஆனா நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம உழைச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும்.